எஃபர்ட். பாசிட்டிவ் எல்லாமே பாசிட்டிவ் தான். ட்ரை பண்ணி எடுக்கிறாங்கல்ல, நல்லா தான் ப்ரோ இருக்கு. பழைய படங்கள் கம்பேர் அதே மாதிரி இல்லை, அப்படி இல்லை, அதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ். போன படம் நிறைய நெகட்டிவ் இருந்துச்சு, இந்த படத்தில் இல்லை அப்படிலாம் எதுவும் நெகட்டிவ் எதுவுமே இல்லை. அவங்க எஃபர்ட் போட்டு எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஒரு மூவி ஸ்மால் பட்ஜெட் மூவி, பட் நல்லா இருக்கு. என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கலாம், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்கலாம். நல்லா இருக்கு. எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா இருக்கு. கிங்ஸ்லி ஆக்டிங் நல்லா இருக்கு. மொட்டராஜன் ஆக்டிங் நல்லா இருக்கு. எமோஷன்ஸ் நல்லா இருக்கு. தேங்க்ஸ். நல்லா தான் இருக்குது. 18+ இருக்குது. காமெடிஸ்லாம் நல்லா தான் இருக்குது. நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. மியூசிக்லாம் ஓகே தான். பேச்சுலர்ஸாக வந்தால் என்ஜாய் பண்ணலாம். பேச்சுலர்ஸ் லைஃப் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. லேக்லாம் இல்லை, ரொம்ப ஜாலியாக தான் போச்சு படம். பிடிச்ச சீனா எல்லா சீனும் தான். எல்லா காமெடி சீனும் நல்லா தான் இருக்குது. அவங்க கெட்டு போகிறதுக்கு வழி சொல்லாமல் நல்லா இருக்கிறதுக்கு வழி சொல்லியிருக்கிறாங்க. இந்த டேரக்டர் நினச்சா, இந்த டேரக்டர் ஏற்கனவே இருட்டறியில் முரட்டு குத்து, இரண்டாம் குத்துன்னு கேவல ஒரு மாதிரியான படங்களை எடுத்தாலும் இந்த படத்தில் ஒரு பொண்ணு கூட வைக்காம மெசேஜ் சொல்லி எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி ஜாலியாக பண்ணியிருக்காரு. பட் இந்த டேரக்டர் இதுதான் நான் எதிர்பார்த்தோம், இதுதான் தேவை என் மக்களுக்கு, இதுதான் என் பாய்ஸ்க்கு தேவை. உண்மையாலுமே த பாய்ஸ் சூப்பரான படம், அருமையான படம், பார்க்க வேண்டிய படம். மஞ்சுபல் பாய்ஸ் பார்த்த எல்லாருக்குமே இந்த பாய்ஸை பார்க்கலாம். ஏன்னா அதுக்கு ஒரு சீன் வச்சுருக்காங்க, அது வெளியே சொல்ல விரும்பல, அது வந்து பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணலாம். மியூசிக்லாம் பார்க்குற அளவுக்கு என்று கேட்குற அளவுக்கு அப்படிலாம் இல்லை. படத்தோட ஒட்டி வர்றதுனால ஜாலியாக இருக்குது. ஜாலியாக இருந்தது பார்க்குறதுக்கு. கண்டென்ட்னா தண்ணி அடித்தா கண்ட்ரோலாக அடிங்க, அதுதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. மஞ்சுமல் பாய்ஸுக்கும் த பாய்ஸ்க்கு என்ன வித்தியாசம்? மஞ்சுமல் பாய்ஸ் இட்ஸ் எ செப்பரேட் ஜெனர், இட்ஸ் எ ட்ரூ ஸ்டோரி. இது வந்து சும்மா நம்ம ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சு. மியூசிக் ஓகே ஓகே ஓகே. இந்த மாதிரி இது நல்ல மூவியா இல்லை ஃபேமிலியோட வந்து பார்க்கலாமா? இட்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட வந்து பார்க்குற மூவி. ஃபேமிலி எனக்கு தெரியல எனக்கு பொறுத்த வரைக்கும், பட் ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஜாலியாக பார்க்கலாம். படத்தில் என்ன சொல்ல வந்திருக்காங்க? தண்ணி அடிச்சா கண்ட்ரோல் ஆடிங்க, அதுதான் எனக்கு புரிஞ்சது. என்ன கதை? கதை என்ன, 4 ஃப்ரெண்ட்ஸு ஜாலியாக இருக்காங்க, கவலையே இல்லாமல். யாருமா? நல்லா இருந்தது, அவரோட பீஸ் நல்லா இருந்தது. எல்லா கேரக்டர்ஸுமே யூஸ் பண்ணியிருக்காங்களா? எல்லாருமே யூஸ் பண்ணியிருக்காங்கம்மா. மொட்டை ராஜேந்திரன், நம்ம இவர் அந்த பேய் ஓட்டுறவரெலாம் வந்து லாஃப் ரேட்டு தான். செகண்ட் ஹாஃப் நல்ல லாஃப் ரேட், ஜாலியாக பார்க்கலாம். சத்தியமாக தெரியல, மேபி அது பார்ட் 2 எடுப்பாங்களா என்ன தெரியல. இல்லை எனக்கு தெரிஞ்ச இல்லை. மேபி செகண்ட் டைம் பார்க்கும்போது தெரியலாமோ என்னமோ. படம் நல்லா ஜாலியாக இருக்குங்க, என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது மூவி. பட் 5 பேருமே 5 விதமாக டிஃபைட், யாரையுமே குறை சொல்லாத மாதிரி இருக்குது. 5 பேருமே 5 விதத்தில் வித்தியாசமாக பண்ணியிருக்காங்க. எஃபெக்டிவாக இருக்குது, சூப்பராக. கண்டினியூட்டிலாம் நல்லா இருக்குங்க, எதுலேயுமே ட்ராக் இல்லை. இன்டர்வல் வரதும் தெரியல, அதுக்கப்புறம் பிடிச்சதும் தெரியல. பட் சாங்ஸ் நல்லா இருக்குது. ஹீரோயினே, இந்த படத்தில் ஹீரோயினே யாருமே எதிர்பார்க்காத மாதிரி இருக்குது. பட் ஜென்ஸே நல்லா கலக்கியிருக்காங்க. ஒரு என்டர்டைன்மெண்ட். வெளியே இருக்கிற பசங்களாம் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸில் வெளியே இருப்பாங்க, எவ்வளோ டென்ஷனில் இருந்திருப்பாங்க, அதெல்லாம் வந்து தேவை, கண்டிப்பாக தேவை தாங்க. ஏங்க எந்த படம் தாங்க நல்லா இல்லை, எல்லா படத்துலையும் எல்லாமே எனக்கு காமிச்சிட்டு தான் இருக்காங்க. இதெல்லாம் அந்த டைமில் அந்த 2.5 hours தான் படமே. அதுக்கு மேலே வேற திங்க் பண்ணுற அளவுக்கு பெருசாக இல்லை. ஃபேமிலியோட பார்க்கலாமா? கண்டிப்பாக பார்க்கலாம். ஜாலியாக இருக்குங்க. வீட்டில் பண்ணுறது தான் படத்தில் காமிச்சிருக்காங்க. கண்டிப்பாக இல்லை ஃபேமிலியோட பார்க்கலாங்க. லவர்ஸ் கூட 2-3 பேர் வந்திருக்காங்க, லேடிஸ்லாம் பார்க்குறாங்க. நான் உட்காந்து சிரிக்கல, லேடிஸ் தான் சிரிச்சுன்னு இருக்காங்க. இவங்களாம் புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நம்ம பாய்ஸ் மட்டும் தானே இதெல்லாம் என்ஜாய் பண்ணுவோம், லேடிஸ்லாம் தெரியாது. அதனால் லேடிஸும் லைக் பண்ணுறாங்க. இதை வந்து இன்டெப்த்தாக மண்டியில் ஏற்றிக்கணும்னா தலைவலியாக இருக்கும். ஆனால் அந்த டைமில் அந்த இன்ஸ்டண்ட்டாக பார்த்து என்ஜாய் பண்ணுற படமாக இருக்குது. பட் படம் நல்லா இருக்குது, என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. படம் நல்லா ஓடும் கண்டிப்பாக. சந்தோஷ்க்கு வேறு எதனா நெக்ஸ்ட்டு வேறு மாதிரி எடுப்பாருன்னு நினைக்கிறேன். காமெடி ஆக்டர்ஸ் எல்லாமே அந்த 5 ஹீரோஸ் தாங்க. ஒரு ஹீரோ இல்லை, 5 ஹீரோஸ். நல்லா ஜாலியாக ஒருத்தர் ஒரு ஆக்டர் இருப்பாங்க. எல்லாம் புது பசங்களாக இருக்காங்க. பட் நல்லா எஃபர்ட் போட்டிருக்காங்க. எனக்கு வந்து அந்த நைட்டி போட்டிருப்பாருல்ல, சரியாக பண்ணியிருக்காரு. எல்லாருக்குமே எல்லா வில்லனில் இருக்கிறவங்க எல்லாருமே காமெடியாக கொண்டு வந்திருக்காங்க. மொட்டை ராஜேந்திரன் நல்லா இருக்கு. நல்லா 8 கொடுக்கலாம். 2 மார்க் ஏற்றலன்னா நான் கொடுத்தா அப்புறம் நான் போய் சொல்கிற மாதிரி ஆகிடும். படம் வந்து கதை கண்டென்ட் வந்து அந்த அளவுக்கு படத்தில் இல்லை. ஆனால் அப்படியே இருந்தாலும் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஓரளவுக்கு லேக் இல்லாமல் படத்தை பண்ணிட்டாங்க. செகண்ட் ஹாஃப் போக போக நிறைய லேகு. நம்மளால் கடைசி கிளைமேக்ஸ் கிட்டலாம் நம்மளால் உட்காந்து பார்க்க முடியல, அந்தளவுக்கு லேக் இருக்குது. படம் வந்து ஒரு காமெடி ஹாரர் மூவி. அதில் காமெடியும் பெரிய லெவலில் ஒர்க் அவுட் ஆகலை, ஹாரரும் நம்மளை வந்து பெருசாக பயப்படுத்தலை. இந்த 2 விஷயத்தினால நம்ம
நம்மளுக்கு படம் வந்து அந்தளவுக்கு நிற்கலை தோணுது. அதாவது உங்களுக்கு பேச ஒரு ஸ்டோரி லைன் அதுக்கான ஸ்க்ரீன் ப்ளே இல்லை படத்தில். ஸோ காமெடி சீன்ஸ் வைக்கும் போது உங்களுக்கு காமெடி ஒர்க் அவுட் ஆகலைன்னா நம்மளால் அந்த சீன்ஸை பார்க்க முடியாது. ஸோ காமெடி ஒர்க் அவுட் ஆகாதனால நம்மளுக்கு வந்து படம் நிறையவே அந்த சீன் நம்மளுக்கு வந்து போர் அடிச்சிருது. சிரிச்சுட்டு போனால் நம்மளுக்கு வந்து போர் அடிக்காது. அந்த சீன் ஃபுல்லாக சிரிக்காமல் பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளுக்கு என்னடா எடுத்துருக்காங்க போது அந்த ஒரு பொதுவாட்ட காமெடி படங்கள் அது ஒரு பெரிய ரிஸ்க் இருக்குது. இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகிறதுனால அது வந்து படத்தில் பெரிய மைனஸாக இருக்குது. கதை பெரிய கதையே இல்லைங்க. ஒரு 5 பேர் ஒரு பேச்சுலர்ஸ் ரூமில் இருப்பாங்க. அந்த ரூம் கொரோனா லாக்டவுனில் வெளில போக முடியாது. வீட்டுக்குள்ளே ஒரு பேய் இருக்கும். போயிட்டு எதுவும் தப்பிக்க முடியாது. இந்த பேஸை வச்சுட்டு ப்ளே பண்ணியிருக்காங்க. மேக்கிங் இந்த படம் கொஞ்சம் மேக்கிங் அவரோட பழைய படங்களோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஆனால் பழைய படங்கள்லாம் ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கும். இது கொஞ்சம் ஒரு அமெச்சூரிஷாக இருந்த மாதிரி இருக்குது. பட் கொஞ்சம் அங்கங்கே ஆர்டிஸ்ட் போட்டிருக்காங்க. ஆர்யா ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி மொட்டை ராஜேந்தர், ரெட்டின் கிங்ஸ்லி அந்த மாதிரி நிறைய ஆளுங்க பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் மேக்கிங் கொஞ்சம் கூட பெட்டராக பண்ணிடலாம். லேக்கு இப்போ செகண்ட் ஹாஃபில் என்ன கிளைமாக்ஸ் வருதுன்னு நம்மளுக்கு க்ளீனாக தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்படியே அதை முடிக்காமல் போயிட்டே இருக்குது. ஸோ நமக்கு அடுத்து என்னென்னு நடக்க போகுது ஒன்று நம்ம கெஸ் பண்ணுவோம், வேறு ஒன்று நடக்கும் அப்படின்னு இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இது எதுவுமே நம்மளுக்கு அந்த ஒரு நெக்ஸ்ட் என்னங்கிற ஒரு ஃபீலே வரல. அதே டைம் காமெடி சீன்ஸில் காமெடி ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ இப்போ மொட்டை ராஜேந்தர் வர்றாரு, சரி இவர் என்ன காமெடி பண்ணி கலக்குவாருன்னு பார்த்தா நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு அங்கே காமெடி இல்லை. ரெட்டின் கிங்ஸ்லி வர்றாரு. ஸோ அவரும் வந்து ஏதோ காமெடி பண்ணார் ரொம்ப எதிர்பார்க்குறோம். அந்த காமெடி அந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகலை. இது டயலாக்ஸ் மாத்திரம் தாங்க அடல்ட்டு கண்டென்ட்டில் வரும். இந்த படத்தில் கிளாமரே இல்லை. ஒரு சாங்கில் முதல்ல 2 ஷாட்டு காமிச்சிருவாங்களே தவிர அந்த ப்ரோமோ சாங் நீங்கள் எல்லாம் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. அது ஒரு கிளாமருங்கிற இதில் வந்து இந்த இது கிடையாது. கொஞ்சம் அங்கங்கே டயலாக்ஸில் தான் அடல்ட் கண்டென்ட் இருக்குது. என்ன எதிர்பார்த்தீங்க, என்ன மிஸ் ஆச்சு? ஆக்சுவலாக அடல்ட் கண்டென்ட் ரொம்ப எதிர்பார்த்தேன். நிறைய டயலாக்ஸ் ரொம்ப ஜாஸ்தி டயலாக்ஸ் எதிர்பார்த்தேன். ட்ரெய்லரில் என்ன டயலாக்ஸ் பார்த்தோமோ அந்த டயலாக்ஸ் மாத்திரம் தான் படத்தில் இருக்கிற மாதிரியே இருக்குது. மற்றதெல்லாம் பெரிய லெவலில் வந்து ஒரு டபுள் மீனிங் டயலாக்ஸும் இல்லை. ஆனால் டபுள் மீனிங் டயலாக்ஸ்லாம் பொதுவாட்டே எல்லாருக்கும் பிடிக்கும், ஒரு சிரிப்பு உண்டாகும். அதெல்லாம் ரொம்ப பெருசாக இல்லை. இந்த டபுள் மீனிங் ப்ராப்பர் டபுள் மீனிங் இருக்கும். ஒரு இது வேறு ஒரு இதை குறிக்கணும், அதே டைம் வந்து ஒரு டபுள் மீனிங்காக இருக்கணும். அந்த மாதிரி டயலாக்ஸ் வந்து படத்தில் அந்தளவுக்கு இல்லை. அதே டைம் கிளாமர் வந்து கொஞ்சமாவது இருக்கும்னு எதிர்பார்த்தது எதுவுமே சுத்தமாக இல்லை படத்தில்.